ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியனூரில் இருக்க மாதா கோவிலுக்கு தான் ஃபேமிலியோடு போயிருந்தோம். சண்டே அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 4:30 அந்த மாதிரி போயிருந்தோம். பார்த்திங்கன்னா எங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரொம்ப ஒரு அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நான் அதை ஒரு விலாகாக எடுத்திருந்தேன். அதை வந்து உங்களுக்கு அந்த விலாகை வந்து காட்டலாம் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு மாதாவோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கோவில் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த கோவில் தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த வீடியோ மூலயமா பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எப்படி இருக்குது, உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு விலாகாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரேயர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இடையில் போய்ட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கோவில் இருக்குது. அதுதான் வந்து பழைய கோவில். அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூஜை நடக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. வெளியில் பெயிண்டிங்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருந்தாங்க. வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஷாப் மட்டும் இருக்குது. மாதாக்கு சாமிக்கெல்லாம் வந்து மாலை, மெழுகுவத்தி இது மட்டும் விற்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு மாலையும் ஒரு கேண்டில் செட்டு ஒன்று வாங்கிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சரி கேண்டில் ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தான் நம்ம கேண்டில் பற்ற வைக்கணும். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒரு சின்ன ஹாப்பி மூமெண்ட்ஸை கூட வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் கேண்டில் வந்து ஏற்றிட்டேன். அதை வந்து பாப்பா கையில் வச்சு தான் ஏற்றினேன். பட் அங்கே வந்து அதை வைக்கிறதுக்கு அவள் விடவே இல்லை. நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. நான் பிடிச்சி விடுடா சொல்கிறேன், விடவே மாட்டேங்கிறா. அப்புறம் அவள் கையிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி வச்சேன். அந்த கிளிப்பிங் தான் அதுதான் அவங்க அப்பா கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டில் ஏற்றுற இடத்துல இருந்த மாதாவுக்கிட்ட வந்து ப்ரே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே போயாச்சு. நான் பாப்பா வச்சுருந்ததுனால பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து கொண்டு போயிட்டு சாமிக்கு வந்து மாலை சாத்தினாங்க. அவங்க மாலை போட்டு விட்டுட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி நான் போய் கும்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. நான் பாப்பா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு இது என்னென்னா, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுமோ, இவ ஏதாவது சத்தம் போட்டுருவாளோ அப்படி சொல்லிட்டு. ஏன்னா மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டீப் ப்ரேயரில் இருந்தாங்க. சரி சொல்லிவிட்டு நானும் வந்து சாமியை கவர் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு குட்டி இயேசு வச்சுருந்தாங்க. கிறிஸ்மஸ்க்கு வந்து குழந்தை இயேசு பிறந்தார் இல்லைங்களா. அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தார். சரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புனித சூசையப்பரோட சிலை, சாமி சிலை இருந்தது. அதையும் வந்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லையே, இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன், பட் இதெல்லாம் நான் அந்தளவுக்கு நோட் பண்ணலையா இல்லை இப்போ இது புதுசாக வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டு அந்த கொடிமரத்தை பார்த்தேன். இப்போல்லாம் எல்லா கோவில்லையுமே வந்து கொடிமரம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கோவில் கொடிமரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக அழகாக இருந்துச்சு. சரி அதை தான் வந்து உங்களுக்கும் காட்டலாமே அப்படி சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஒரு ஸ்லோ ஆங்கிளில் வந்து ஒரு வீடியோவாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதா குளம் இருக்குது. இந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அங்கே நம்ம பொறி போட்டோன்னா அந்த மீன் வந்து மேலே வந்து அந்த பொறி சாப்பிட வரும். அப்போ அந்த மீனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பட் நாங்கள் பொறி வாங்காமல் போயிட்டோம். அச்சுக்குட்டி மீன் பாரு. சுச்சோ அப்போ மீன் பார்க்குறாடோய். பாப்புக்குட்டிக்கு மீனெல்லாம் தெரியுது தண்ணிக்குள்ள. ஆமாங்கிறேன். பாத்தியா மீன் அது வேற கலர். கேமரா ஆன்லேயே வச்சுக்கணும் போல இருக்கு. தெரியுதா? தெரியுது. 2 மீன் இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று. இப்போ மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஒன்று வருது. அங்கே ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அச்சோ மீன் செம்ம க்யூட்டாக இருக்கு. நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாம் பெரிய பெரிய மீனாக இருக்கு. என்னச்சலாம் இங்கே பாரு அண்ணா கிரிக்கெட் விளையாடுறாங்க. அண்ணா கிரிக்கெட் விளையாடுறத பார்க்குறியாடா? அப்பா மீன் பார்க்குது, கிரிக்கெட் பார்க்குது, எல்லாம் பார்க்குதப்பா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்ச்சுக்கு போயிட்டோம். அங்கே வந்து கோவிலுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க ஃபங்க்ஷன் டைமில் அப்படிங்கிறதுனால சரி மாசு வைக்க இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில் வந்து நல்லா பெருசாக கட்டியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் மேலே வேறு இருக்குது. மேலே மாடியிலையுமே ஃபுல்லாக உட்காந்துக்கலாம், கீழே ஃபுல்லானாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கோவில் பார்க்குறதுக்கு. உள்ளுக்குள்ளே நாங்கள் போய் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து கொஞ்சம் ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமியவே பார்த்துட்டு இருந்தோம். சுவாமி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்ன சொல்கிறது மக்களே, ரொம்ப நமக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போனால் எந்த அளவுக்கு திருப்தி கிடைக்குன்றதை நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் நம்ம அதை முழுசாக அனுபவிச்சுட்டு வரோம் இல்லைங்களா. அது மனசுக்கு ரொம்பவே நிறைவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆகிடுச்சு. பாப்பாவும் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கம் வந்துடுச்சு அவளுக்கு. ஸோ நாங்கள் இருந்து கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சண்டே வந்து பீச் பார்க் அந்த மாதிரி எங்கேனாவது போயிருந்தா கிடைக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் எல்லாருக்குமே. சூப்பராக இருந்துச்சுல. சாமி கும்பிட்டுங்க. கதவு திறக்கிறாரு, கார் உள்ளே போலாமோ? எங்கே போகுது? விழுப்புரம் போகிறது. விழுப்புரம். இது பாண்டிச்சேரி போகிறது. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் கூடவே சேர்ந்து நீங்களும் வில்லியனூர் மாதா கோவிலை வந்து தரிசனம் செஞ்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.